அழகாக நான் பிஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 26 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் சந்தினா உங்களால் முடிய சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலகின ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமாக இருக்க போது முடிஞ்சலுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஃபயர் மதி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். முடிஞ்சலுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க நம்புறேன். என்னால் முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து நல்லா தாங்க பண்ணி போட்டுட்டு இருக்கேன். பட் என்னன்னா என்னால் லென்த்தால வீடியோ எடிட் பண்ண முடியல. எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. முடிஞ்சலுக்கு என்னோட சூழ்நிலையை புரிஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க நம்புறேன். இருந்தாலுமே என்னால் முடிஞ்சலுக்கு பெஸ்ட் கொடுத்து பண்ணி போடுறேன். சரிங்க, நம்ம இதோட கதை போலாமா? இப்போ இந்த எபிசோட்ல சம்பவம் நடக்கிற இடத்துல வந்து ஹெலிகாப்டர்ஸ் மூலியமா நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க டிவில. அங்க பாருங்க, இப்போ நமக்கு தான் அட்வான்டேஜ் இல்லாம போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல இருக்க பீச்சர்ஸ் எல்லாமே எல்லா பில்டிங்கையும் போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. ஹியூமன்ஸால என்ன பண்ண முடியும் தெரியல. ஹியூமன்ஸால எதுவுமே பண்ண முடியல. ஹியூமன்ஸே அதுங்க எடுத்து சாப்பிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே மக்கள் யாரும் பதறப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு கிடைக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உடனே. அது மட்டும் இல்லாம இங்க மிகப்பெரிய பிரச்சனை நாங்க பாக்குறது என்னன்னா, அந்த கேட்டு கிட்ட முன்னாடி ஒரு பெரிய ஜாயிண்ட் உக்காந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல இருக்க அந்த லார்ஜஸ்ட் ஜாயிண்ட காட்டிலும் மிச்சம் எல்லாமே இந்த சிட்டியை போட்டு நொறுக்கி மக்கள் எல்லாரையுமே கொண்டு போட்டு வந்துட்டு இருக்குங்க. இந்த நகரத்தையே அழிக்க பார்த்துட்டு இருக்குங்க. ஆனா அந்த ஒரு மிகப்பெரிய ஜாயிண்ட் மட்டும் அந்த காவல் காத்துட்டு இருக்கு. அந்த கேட்டு ஏதோ கருப்பசாமி உக்காந்துட்டு இருக்க மாதிரி உக்காந்துங்க இது. பட் ஆனா கருப்பசாமி மாதிரி தான், அவரே எல்லாம் கிடையாது. கண்டிப்பா இதுல இருந்து தெரியுது அந்த பீஸ்ட் வந்து யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் அது பார்த்தா பயங்கரமா இருக்கு. அது அவ்வளவு பெரிய பில்டிங்கையும் அப்படியே உக்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த வெயிட் பண்ற நபர் யாருன்றது கண்டிப்பா நமக்கே நல்லாவே தெரியும். அப்போ ஒரு ரிப்போர்ட்டரும் இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான்ப்பா, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கண்காணிக்கிறது பேர்ல அதுகிட்ட இருந்து ஒரு விதமான அசைவும் தெரியல. அதனால அது கண்டிப்பா உயிரோட எடுத்துக்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா மூச்சு விடுறது, அதோடைய மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கும் போது கண்டிப்பா ஏதோ ரோபோட்டிக் மாதிரி தெரியுது. அதை யாரோ கட்டுப்படுத்தி ப்ரோக்ராம் மூலியமா கட்டுப்படுத்துற மாதிரி தான் தெரியுதுனால அதுகிட்ட இருந்து எந்த ஒரு அசைவும் தெரியலையே. என்னது ரோபோட்டா? டேய், அதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அப்படி இருந்தா இதுக்கு முன்னாடி எப்படி அது எல்லாரையும் அட்டாக் பண்ணிருக்கோம்? அது மட்டும் இல்லாம அங்க பாரு, அந்த கேட்டுக்குள்ள இருந்து கிட்டத்தட்ட 30 பீச்சஸ் கிட்ட வெளியே வந்திருக்கு. கூடவே எத்தனை நாளா இந்த டஞ்சன் உடஞ்சிருக்கு தெரியுமா? திரும்பியும் சரி, எனக்கு நல்லாவே தெரியுது. இது 2வது நாள் தான் இந்த மாதிரியான சம்பவம் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2 நாளா நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான சம்பவம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஜப்பான்ல இப்போ ரொம்பவும் மோசமான சுச்சுவேஷன் சொல்லிட்டு டிவியில காமிக்கிறாங்க. என்னது, நீங்க ஜப்பானுக்கு போறீங்களான்னு சொல்லிட்டு ஜின்ஹோ இப்ப ஷாக்காவே. ஆமாண்டா, நான் நியூஸை பார்த்தேன். நியூஸை பார்த்தாலே நல்லாவே தெரியுது ஜேஜோ ஐலாண்டோட ரைட்டை காட்டிலும் இதை கம்பேர் பண்ண மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கும். அது என்னமோ உண்மைதான் சார். என்னோட லைஃப் டைம்ல இவ்வளவு பெரிய மேஜிக் பீச்சை நான் என்னோட வாழ்நாள பாக்கல நானு. ஜின்வோ, நீ சொல்றது சரிதான்டா. இருந்தாலும் என்னுடைய கணிப்புப்படி லம்பு மட்டும் இந்த டஞ்சனை பொறுத்த வரைக்கும் இதுல சக்சஸ் ஆயிட்டேன்னு வச்சுக்கேன். கண்டிப்பா வேர்ல்டு ஃபுல்லா லம்போடைய கில்ட்டோடைய நேம் வந்து எல்லா மக்களுக்கும் தெரிய வரும். ஆனா சார், ஹீரோவை யோசிக்கிறான். ஜின்வோ அவனுடைய கில்ட் மிகப்பெரிய பாப்புலர் ஆகுதோ இல்லையன்றதெல்லாம் யோசிக்கல. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அவன் சீரியஸா பாக்குறது என்னுடைய உடம்பு தான். நான் அந்த அளவுக்கு காயப்படக்கூடாது சொல்லிட்டு என் மேல அந்த அளவுக்கு கவலைப்படுறான். அது நல்லாவே தெரியுது. ஆல்ரைட் சார், நீங்க போகணும்னு விருப்பப்பட்டா நானும் உங்க கூட வருவேன்னு சொல்ல. என்னது? ஆமா, ரெட் கேட் இன்சிடென்ட், அப்புறம் ஜேஜோ ஐலாண்டோட ரைடு, ஆல்மோஸ்ட் ரீசெண்டா நடந்த டபுள் டஞ்சன் இன்சிடென்ட்ல கூட நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இந்த இடத்த விட்டு போயிட்டீங்க. காமனா இது எல்லாத்தையுமே நீங்க தான் கலந்துகின்ற போது நான் கில்ட்டோடைய வைஸ் கேப்டனா இருக்கிறவன் நானும் வரணும் இல்ல? எங்க பாருங்க சார், நியூஸ் பேப்பர்ல உங்கள்தான் வச்சுது. என்ன ஒருத்தர் கூட காட்டுவில்லை. எவ்வளவு சோகமா இருக்கு தெரியுமா? நானும் எவ்வளவுதான் யோசிச்சு கேமரா மணி வந்து நிக்கலான்னு பார்த்தா நமக்கு ஒரு வாய்ப்பை கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு நான் சோகத்துல இருக்கேன். ஓ, இதுக்குதான் இவ்வளவு ஃபீல் பண்ணியா? அட போடா. அதனாலதான் நான் முடிவு பண்ணிருக்கேன், இந்த தடவை நீங்க போனீங்க கண்டிப்பா நான் கூட வருவேன். அது எந்த விதமான ஆட்சி பண்ணுமோ நீங்க சொல்லவே கூடாது. ஒரு நிமிஷம் இரு, நான் இந்த இடத்த விட்டு போறேன்னு மட்டும் தான் சொன்னேன். உன்னை கூட்டணும் போறேன்னு சொன்னா நல்லா ஞாபகம் பத்தி பாரு. நான் இந்த இடத்துல போறேன்னு தான் சொன்னேன். சரி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா எனக்கு எந்த விதமான பாதிப்பு வரலனாலும் பரவாயில்ல, நான் உங்க கூட வருவேன். ஏதாச்சும் ஒரு நொடியில உங்களுக்கு உதவி பண்ணிட மாட்டோமான்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையா இருக்கு. அதுக்காக தான் நான் உங்க கூட வரலான்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல. இதை கேட்ட ஹீரோ மனசே உடைஞ்சிடறான். இவ்வளவு பாசமா இருக்கானேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி டிமாண்டும் கேட்டிருப்பாரு போன எபிசோட்ல. பட் ஆனா ஹீரோவுக்கு இப்ப ஜின்வோ இந்த மாதிரி நடந்துக்கிறத பார்த்து தான் இப்படி நடந்துக்கிறான். இப்போதைய நிலைமையில கண்டிப்பா நான் போறதுக்கு சரியான டைம் இது இருக்கும்னு நினைக்கிறேன். சார், என்ன சொல்றீங்க? இப்போதையும் நீ உன்னோட வீட்டுக்கு போ. எனக்கு நல்ல வேலை பார்த்தேன். சரி, ஓகே சார். ஹீரோவும் என்னுடைய ஷேடோ சோல்ஜர்ஸை இப்ப பயன்படுத்த முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆர்ச்சிடெக் வந்து என்னை விடவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான். பட் ஆனா ஈவன் நான் லெவல் 100ல இருக்கும் போதே கூட அப்ப அதுக்கான கருத்தம் அந்த சிஸ்டத்தையே உருவாக்கின அவனையே நான் அழிச்சிருக்கணும் போது இந்த கிரியேச்சர்லாம் எனக்கு முன்னாடி ஒரு விஷயமா இல்ல இதை
விடவும் அதிகப்படியான பவர்ஸ் எனக்கு தேவையா? எதுவா இருந்தாலும் ஒரு கை பாத்துருவோம். இந்த உலகம் பெருசு, இந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப நாள் வாழ்வோம் அப்படின்னு பேசிக்கின்னு ஹீரோ வீட்டுக்கு வரேன். கண்டிப்பா இந்த சிச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் யாரோ இந்த இடத்துல என்ன தடுக்க முடியாது. நான் ஒன்னும் ஒரு ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படல, ஜனங்களுக்கு உதவி பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். கூடவே நான் லெவலப் ஆகணும். நான் வீட்டுக்கு வந்துட்டேன், வாடா ஜின் வா, கரெக்ட் டைம் வந்துட்டேன், இங்க பேர் ரெடி பண்ணிட்டேன். என்னம்மா ஜின்னா பண்றா? அவளுக்கு இப்ப பசு இல்லையாண்டா, அதனால அவ சாப்பிட்டுக்கே வரல. அப்போ நான் ஒரு டிசிஷன் கரெக்டா எடுத்தே ஆகணும். அப்புறம் பார்த்தா ஹீரோவும் அவர்கிட்ட பேசின விஷயத்த காமிக்கிறாங்க. ஹீரோ அவர் கொடுத்த செக்கை வாங்காம விட்டுறான். சரி என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கண்டிப்பா உங்களால என்னுடைய தேவையை பூர்த்தி பண்ண முடியும், பட் ஆனா உங்களுடைய தேவையான அந்த ஹெல்ப் என்னால பூர்த்தி பண்ண முடியுமான்னு தெரியாது சார். பட் ஆனா உன்னுடைய அம்மாவை நீ ஃபுல்லா ரெக்கவர் பண்ணியே சேர்மன், நான் எல்லாத்தையும் இந்த இடத்துல உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. அது நான் எப்படி குணப்படுத்தணும்னு எனக்கு தெரியாது. பட் நான் இதுக்கோசம் நான் பண்றேன்னா எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லாம தான் அதை பண்ணேன். கண்டிப்பா என்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கின்னு பேசுங்க. நான் எதுவுமே இந்த டைம்ல பேச முடியாம முடிச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா என் சூழ்நிலை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். நல்லாவே புரிஞ்சது சஞ்சின் போ, நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி சார், நான் இப்ப போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் மரியாதையா தான் கிளம்புறான். அவரும் இவனுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கின்னு எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அமுச்சு வைக்க ஹீரோவும் லிஃப்ட்ல வரும்போது இது ஜின்வோஸோட ஃபாதர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அவர்கிட்ட கட்டாயமா ஆனஸ்டா நடந்துக்கினேன். நான் எந்த விதமான தப்பும் நடந்தது இல்லையே. பட் ஆனா எனக்கு தெரியல எப்படி நான் என்னுடைய அம்மாவை குணப்படுத்தணுன்ற விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருக்கோன்றது. மேபி இவருக்கும் அதே விதமான நோய் இருக்கிறதுனாலதான் இவர் சொல்லியிருக்காரா. அது மட்டும் இல்லாம ஹோலி வாட்டர் ஆஃப் லைஃப் அது கண்டிப்பா இப்போ எனக்கு தேவைப்பட்டா மட்டும்தான் இவர் சொல்ற மாதிரி இவருக்கு பயன்படுத்த முடியும். பட் ஆனா இப்போ அது என்கிட்ட அந்த அளவுக்கு இல்லையே. அவருடைய ஆஃபர் நல்லா இருந்தாலுமே என்ன ரொம்பவோ வியக்க வைக்குது. பட் இருந்தாலுமே இந்த மாதிரியான சூழ்நிலை என்னால அதை பண்ண முடியாது. நான் எடுத்தது எல்லாமே ரைட் டிசிஷன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால மாம், நான் இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு கிளம்ப போறேமா. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னமும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க என்ன விடவும் அதிகப்படி அந்த இடத்துல இருக்காங்க. அதனால அவங்களையும் தாண்டி நான் லெவலப் ஆனா மட்டும்தான் இந்த இடத்துல சர்வைவ் ஆக முடியும். அதனால இப்படியாப்பட்ட இடத்துக்கு போயிட்டு நான் இன்னமும் பவர்ஃபுல்லான ஆகணும். அதுக்கப்புறம் ஜின்னுவோட அம்மாவும் நீ உன்னுடைய அப்பா மாதிரி தான்டா ஜின்வோ. அவரும் சாப்பிட்டுட்டே இருக்கும் போதுதான் நடுவலி ஏஞ்சி எதனா ஒரு எமர்ஜென்சி கால் தீ பிடிச்சிட்டா அந்த இடத்துக்கு கிளம்பி ஓடுவாரு அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. ஆஃப்டர் டின்னர் முடிச்ச பிறகு உனக்கான பேக்கேஜ் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் சொல்ல இப்ப ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி இப்ப ஜின்னாவுடைய பெட்ரூமுக்கு வர அவ பார்த்தா நல்லா போயிட்டு படுத்துட்டு இருக்க. ஹீரோவும் அதுக்கப்புறம் ஆன் டைம்ல அவங்க கிட்ட போக ஜின்னா நீ என்னமோ தூங்கிட்டு யாருங்க? ஆமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? நான் இப்ப தூங்க போறேன். போ தூங்க போறியா? ஆல்மோஸ்ட் நான் ரீசெண்டா இறந்து போயிட்டு இருப்பேன். என்னடி சொல்றது முயசா கேள்றி அப்படின்னு சொல்லிட்டு அவ பார்த்து திரும்பிக்க ஒரு நிமிஷம் இரு, சொல்றதையே காதல வாங்க மாற எதனா ஒண்ணு புலம்பிட்டே இருக்க. ஒரு அண்ணனுக்கான மரியாதை கொடுக்குறியாடி நீ? டேஞ்சரஸ் சுச்சுவேஷன்ல மக்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா நீ இப்படி கொட்டி ஆயுதுட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம கவலைப்படாத ஜின்னா, எப்படியாப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நான் மேனேஜ் பண்ணி திரும்ப உயிரோட வந்துடுறேன். கண்டிப்பா நான் அதுக்கான வாக்கு கொடுக்குறேன். நான் திரும்ப வீட்டுக்கு வருவேன். அதுக்காக எனக்கு வரைக்கும் காத்து நிறு ஜின்னா. கண்டிப்பா நீ வீட்டுக்கு வந்துருவ தானே? கண்டிப்பா வருவேன். ரொம்ப தேங்க்ஸ் இது வரைக்குமே எங்க கூட இருந்து நல்லபடியா எனக்காக உதவி பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லவோ மனசார கண் கலங்கிட்டு அதெல்லாம் எதுவும் சொல்லாத, என்னோட காதுல வேலை எடுத்து விட்டு நீ கிளம்பு. சரி நான் கண்டிப்பா திரும்ப வருவேன் ஜின்னா, கவலைப்படாத. எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் கண்டிப்பா நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல. அதுக்கப்புறம் சேர்மன் கோபம் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கான். அப்ப கொடுக்கும் போது நடுவுல பார்த்து நம்ம ஹீரோ வர வைக்க இப்ப ஹீரோ அந்த ஜப்பானுடைய ரைடுக்கு போக இருப்பதால கொரியா நாட்டு சார்பா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான ஒரு மெயின் டீலிங்க போட்டுட்டு அபிஷியலா அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போறான் ஹீரோவும். அப்புறம் பார்த்தா ஏர்போர்ட்ல தலைவன் அவ்வளவு பெரிய பேக்கை தூக்கிட்டு வந்திருக்க. எல்லாரும் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. ஹீரோவும் என்னடா இவன் இவ்வளவு பெரிய பேக்கை தூக்கிட்டு இருக்கான்னு பார்க்க அவனுக்கு எந்த விதமான பதட்டமும் இல்ல. அவன் தைரியமா தான் வந்துட்டு இருக்கான். நம்ம ஜின்ஹோவும் ஹீரோவும் ஏன்டாடி இவ்வளவு பெரிய பேக்கை தூக்கிட்டு வரேன்னு சொல்ல அப்புறம் பார்த்தா ஆஜின் கில்து சார்பா இவங்க போயிட்டு இருக்கும் போது தனி வரவேற்ப ஹீரோவுக்கு வேற லெவலில் இருக்கும் இந்த சைனை பார்க்கறதுக்காக. இதுதான் நம்மளுடைய சஞ்சின்வோ எஸ் ரேங்கர் ஆஜின் கில்டோடைய மாஸ்டர். அதுக்கப்புறம் அவர் கூட இருக்கிறவரு யோ ஜின்வோ டி ரேங்கர் ஆஜின் கில்டோடைய வைஸ் கில்ட் மாஸ்டர் அப்படின்னு ரெண்டு பேரையும் அறிமுகப்படுத்த அவங்களும் அந்த இது கிளம்ப. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கம்பல் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்த லைக் பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலைக்கு நாவலில் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமா இருக்கும்ன்றது கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல போடுறத பார்த்து நானே தெரிஞ்சுப்பேன் எப்படி இருந்துச்சு. என்னால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை கொடுத்து நல்லாவே பண்ணிருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்து அடுத்த எபிசோடு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்குமா.